Hi friends, welcome to SRAS Academy. இந்த வீடியோவில் TNPSC ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? LCM அண்ட் HCFல என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, வாங்க படிக்கலாம். ஃபஸ்ட்டு LCM HCF பற்றி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? HCF அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், மீப்பெரு பொது மடங்கு. ஓகேவா? மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு சொல்லலாம். மீ போ வா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம். 20, 24ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஃபேக்டர்ஸ், இந்த 20க்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது, காரணிகள்னு சொல்லுவோம் இல்லையா? 20 எதெல்லாம் வகுக்கலாம். ஓகேவா? அதுதான் ஃபேக்டர்ஸ், காரணிகள் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை வகுத்தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1ஆல் பண்ணலாம், 1 20 20, 2ஆல் 10 2 20, அடுத்தது 4ஆல் 5 20, 5ஆல் 5 20, அடுத்தது 10ஆல் பண்ணலாம், 10 2 20, அடுத்தது 20 × 1 20. ஓகேவா? இதெல்லாம் தான் என்னது, இதோட காரணிகள். இப்போ 24க்கு இதே மாதிரி எடுத்து எழுதுவோம். 1 வரும், 2, 3 8 24, 3 வரும், 6 4 24 வரும். ஸோ 6 8, நெக்ஸ்ட் 12 2 24, அடுத்து 24. ஸோ இப்போ இதுதான் இதுக்கு என்னது, 20 22 இந்த ரெண்டு நம்பருக்கும் காரணிகள். ஓகேவா? பொது காரணிகள் அந்த பேர்லேயே இருக்குது பாருங்கள், பொதுவானது. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் எதெல்லாம் பொதுவாக இருக்குது, ரெண்டுலேயும் 1 இருக்குது. ஓகேவா? ரெண்டுலேயும் 2 இருக்குது. அடுத்தது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது, 4 இருக்குது. ஓகேவா? அடுத்தது வேறு எதுவும் காமனாக இல்லை. ஸோ 1 2 4ங்கிறது தான் இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்குரிய காமன் ஃபேக்டர்ஸ். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா? மீப்பெரு பொது வகுத்தி. ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த 3 நம்பரில் ஹையஸ்ட் எது, 4. ஸோ ஆப்வியஸாக HCF ஆஃப் 20 and 24 என்ன ஆன்சர் அப்படின்னா 4 தான் ஆன்சர். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்படி தான் HCF அப்படிங்கிறத அர்த்தம். இதுதான் இது மொத்தம் 3 மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, LCM HCF அப்படிங்கிறத ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். அடுத்தது லாங் டிவிஷன் மெத்தட்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது இந்த இதை நம்ம HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறத ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் கண்டுபிடிக்கணும்னா, இந்த ப்ரைமுங்கிறது என்ன, பகா எண்கள். ஓகேவா? பகு எண் பகா எண்னு சொல்லுவோம் இல்லையா? 1 2 3 5 7 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ இந்த நம்பர்ஸால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணுவாங்க. இப்போ இந்த 20 24க்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்களேன். 20 2ஆல் பண்ணலாமா, 10, திரும்ப 2ஆல் பண்ணலாம், 5, திரும்ப 5ஆல் தான் பண்ண முடியும். ஸோ 5. ஸோ 2 × 2 × 5ன்னு கிடைக்குது. ஓகேவா? இதான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 24. 24 சேம் 2ஆல் பண்ணோன்னா 12, 12 2 24, திரும்ப 2ஆல் பண்ணலாம், 6 2 12, அகைன் 2ஆல், 3 2 6, 3 1. ஓகேவா? இது 20க்கு 2 2 5 வருது. 24க்கு 2 × 2 × 2 × 3. ஓகேவா? இதுதான் கிடைக்குது. ஸோ இதில் காமனாக இருக்கிறது, ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறத எடுத்து எழுதணும். அதுதான் HCFஆக கிடைக்கும். ஓகேவா? 2 × 2 which is 4. இதுதான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லாங் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதே 20 24க்கு நம்ம பார்த்தோன்னா, லாங் டிவிஷன் மெத்தடில் பெரிய நம்பரை சின்ன நம்பரால் வகுக்கணும். ஓகேவா? 24 20ல் 24 பெருசு, 20 சின்னது. ஸோ வகுத்தோம் அப்படின்னா ஒரு தடவை வரும் 20, மீதி 4 இருக்கும். அகைன் 20 இது இருக்கு இல்லையா, இந்த எதால் வகுத்தமோ அதை கொண்டு போயிடணும். மீதி வரதை வகுக்கிற எண்ணாக வச்சுக்கணும். ஓகே? 5 20 வருமா? ஸோ 0 வந்துடுச்சு. எதை வச்சு வகுக்கிறப்போ 0 வருதோ அதுதான் HCFஆக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸில் நம்ம என்ன பண்ணலாம்,
கண்டுபிடிக்கலாம். மொத்தம் 3 மெத்தடில் கண்டுபிடிக்கலாம் HCF. இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிட்டு கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஃபேக்டரைசேஷன் 2ஆல் வகுக்கிறது, 1 2 3 5 7 அதாவது பகா எண்களால் வகுக்கிறது, ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் லாங் டிவிஷன் மெத்தட். மொத்தம் அந்த மாதிரி ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா? இதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும், HCF பொறுத்த வரைக்கும் சொல்கிறது. அண்ட் அகைன் இந்த HCFக்கு இன்னொரு நேம் இருக்குது. என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GCD, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஓகேவா? இவ்வளோதான் HCF. நெக்ஸ்ட் வந்து இதுலேயே LCMனா என்னங்கிறதையும் பார்த்துடலாம். LCMனா லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகேவா? அது வந்து வகுத்தின்னு வரும், இது மடங்குன்னு வரும். ஓகேவா? மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். எப்படின்னா இப்போ ஒரு 6 8ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? மடங்குகள், 6ஓட மல்டிபிள்ஸ் என்ன மடங்குகள் அப்படின்னா 6வது வாய்ப்பாடு இருக்குல்லே அதுதான். 6 12 18 24 30 36 42 48 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 8க்கு அதே மாதிரி 8th டேபிள் என்ன 8 16 24 32 40 48 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கா. ஸோ பொது மடங்குகள். இப்போ இந்த 2 நம்பருக்கும் பொதுவான மடங்குகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2லையும் என்ன இருக்குது 24 இருக்குது, அடுத்து 48 இருக்குது, எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ என்ன வேணும் நமக்கு லீஸ்ட் மீச்சிறு. ஓகேவா? லோவஸ்ட் இருக்கிறதுலே எது காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 24 48 எக்ஸெட்ரா அந்த மாதிரி போகிறதுல லோவஸ்ட் எது 24. ஸோ இதுதான் LCM ஆஃப் 6 and 8 24. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இதுவும் அதே மாதிரி நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் லாங் டிவிஷன் மெத்தட் இதுக்கு வராது. ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படின்னா 6 and 8 இருக்குது. ஸோ 3 times 2 வரும், 4 times 2 வந்தால் 8. அகைன் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா 2ஆல் திரும்ப பண்ணோம் அப்படின்னா 3. ஸோ இதை பண்ண முடியாதுன்னா அதை அப்படியே வச்சுக்கணும். இது 2 times 2 4 வரும். இப்போது திரும்பவும் 2 போட்டுக்கலாம், 3 1 ஆகிடுச்சு. அகெயின் ஒரு 3 போட்டோம் அப்படின்னா இது 1 1. இந்த மாதிரி லாஸ்ட்டில் 1 1 வர வரைக்கும் பண்ணிவிட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு LCMோட வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? 4 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. ஸோ LCM வந்து 24 அப்படின்னு கிடைக்கும். இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம HCFக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப லென்த்தி வீடியோவாக போச்சு அப்படின்னா உங்களுக்கும் பார்க்க இதாக இருக்கும். ஸோ HCFல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் சால்வ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவாக வந்து LCM இருக்க வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். 598 மற்றும் 874 இந்த 2 நம்பருக்கும் மீப்பெரு பொது வகு எண் HCF கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ 874ங்கிறது என்னது பெரிய நம்பர். ஸோ 874 உள்ளே வச்சுக்கோங்க, அதை 598ஆல் வகுக்கணும். ஓகேவா? ஒரு தடவை வரும் 598, இங்கே 4ல் வராது. ஸோ 14ல் 8 போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, இங்கே 6 இருக்கும், 16ல் 9 போயிடுச்சு அப்படின்னா 7, இங்கே 7 இருக்கும், 7ல் 5 போயிடுச்சு அப்படின்னா 2. ஸோ இது மீதியாக கிடைக்குதா? இப்போ என்ன பண்ணணும், எந்த நம்பரால் வகுத்தோமோ அதை இங்கே கொண்டாந்து எழுதிடுங்க. 598 அதை இந்த மீதி கிடைக்குது இல்லையா, இதால் வகுக்கணும். இதான் லாங் டிவிஷன் மெத்தட். ஓகேவா? இது ஒரு 2 தடவை போடலாம். ஸோ 6 2 12, மீதி 1 இருக்குது. 7 2 14, 14 1 15, மீதி 1 இருக்குது. 2 4 4 1 5. ஸோ 8ல் 2 போயிடுச்சுன்னா 6, 9ல் 5 போயிடுச்சுன்னா 4. அகைன் என்ன பண்ணலாம், இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இதை கொண்டு வந்து இங்கே எழுதணும். 276 46ஆல் வகுக்கணும். ஓகேவா? இது வந்து இப்போ ஒரு 6 தடவை போட்டோம்னா 6 6 36, மீதி 3, 6 4 24, 24 + 3 27, 276. 0 கிடச்சிருச்சா? இப்போ எந்த நம்பரால் 0 கிடச்சிச்சோ அந்த நம்பர் இருக்கு இல்லையா, அந்த வகுத்தி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து HCF, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ 46 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் இந்த சம்முக்கு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் சம் போட்டு பார்க்கலாமா? 108. இப்போ வந்து 2 நம்பர் கொடுத்துருக்கப்ப இப்படி போட்டோம். 3 நம்பர் கொடுத்துருக்கப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமிலராக அதே ஸ்டெப்ஸ் தான் பண்ணணும். 2 நம்பரை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்து அதில் வர ஆன்சரை 3வது நம்பரோட சேர்த்து பண்ணணும். இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ இந்த நம்பரில் பார்க்கலாம்.
408க்கு 360 இதை எடுத்து பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஒரு தடவை வரும் 360 அப்படிங்கிறது 408ல். ஸோ 8 10ல் 6 போச்சுன்னா 4. அகைன் இப்போ என்ன பண்ணணும், இந்த 360 இங்கே கொண்டு வரணுமா? ஸோ 360 48ஆல் பண்ணோம் அப்படின்னா ஒரு 7 டைம்ஸ் போடுறோம்னா 7 8 56, மீதி 5, 7 4 28, 28 5 33. ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 இருக்கா? இப்போ 48, திரும்ப இந்த 48 இங்கே கொண்டு வந்து எழுதிட்டு 2 டைம்ஸ் போட்டோம்னா 48 கிடச்சிருமா 24. ஸோ 0 வந்துருச்சு. அப்போ 24 தான் இந்த 360 and 408க்கான HCF. இன்னும் பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்குது? 108. ஸோ அந்த 108க்கும் 24க்கும் இப்போ நம்ம பண்ணணும். ஓகேவா? ஸோ பண்ணோன்னா 108 24ஆல் பண்ணோம். ஓகேவா? 24ஆல் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ் போடுவோம். சாரி 4 டைம்ஸ் போடலாம். 16 மீதி 1 4 2 8 96. ஓகேவா? 8ல் 6 போச்சுன்னா 2, 10ல் 9 போச்சுன்னா 1. ஸோ அகைன் இப்போ 24 எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதிடலாம். ஸோ 2 டைம்ஸ் 12 போட்டோம்னா 24 கிடைக்கும். ஓகே, அப்போ 0 எங்கே வருது? 12ஆல் டிவைட் பண்ணுறப்ப தான் வருது. அப்போ இந்த 12 அப்படிங்கிறது தான் என்னது? இந்த 3 நம்பருக்குமான 360 408 அண்ட் 108 இந்த 3 நம்பருக்கான HCF. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சேம் மற்ற எல்லா சம்முமே பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான். 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மாதிரி பண்ண மாதிரி ஏற்கனவே பண்ண மாதிரி லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டுடலாம். ஓகேவா? இந்த கொஷின் பாருங்கள். 225 450 இதை வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் பகாக்காரணி முறையில் மீப்போவா காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இப்போது அவங்க சொல்கிறபடியே பண்ணுவோம். பகாக்காரணி முறையில் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்னா என்னது? 225க்கும் அகைன் இங்கே 450 இது ரெண்டுக்கும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லேயே போடலாம். ஓகேவா? 5ல் போட்டோம்னா 4 5 20 மீதி 25 5 5 25 9 5 சாரி 5ஆல் போட்டோம்னா 9 5 45 3ஆல் போடலாம் 3 9 அகைன் 3. ஓகேவா? 1 வந்துடும். ஸோ 225க்கு 5 × 5 × 3 × 3ன்னு கிடைக்கும். 450க்கு அதே மாதிரி போட்டு பார்க்கலாம். 5ஆல் போட்டோம் அப்படின்னா 9 5 45 0. திரும்ப 5ஆல் போடுறோம் அப்படின்னா 1 5 5 மீதி 4 இருக்கும் 8 5 40. இப்போது இதை வந்து 3ஆல் போட்டோம்னா 6 3 18. திரும்ப 3ஆல் போட்டோம்னா 2 3 6 திரும்ப 2 1. ஓகேவா? அப்போ 450க்கு என்ன வருது? 5 × 5 × 3 × 3 × 2 அப்படின்னு வருது. ஓகேவா? இப்போ இந்த 2 நம்பர்ஸ்லேயும் காமனாக என்னென்ன இருக்குது அதுதான் வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்? HCFன்னு எடுத்துக்கணும். ஸோ இதுதான் காமனாக இருக்குது. அப்போது 5 × 5 × 3 × 3. ஸோ 25 × 9 95 45 மீதி 4 92 18 18 4 225. ஆன்சர் 225 இப்படி வருதா? இது வந்து என்னது? பகாக்காரணி முறையில் போட்டு மீப்போவா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நம்பர் ஆக்சுவலாக ஈஸியாக இருக்குது. நீங்கள் இதை வந்து என்ன பண்ணலாம்? அவங்க வந்து இந்த மெத்தடில் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி போடுறதுனால நமக்கு இது வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவ் கிடையாது. நம்ம அப்படி தான் எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? இது வந்து நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக. இது இவ்வளோ ஸ்டெப் போட வேண்டியிருக்கு இல்லையா? இது எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். பெரிய நம்பரு சின்ன நம்பரை 225ஆல் டிவைட் பண்ண போகிறோம். எத்தனை தடவை 225 போட்டால் 450 வரும்? 2 தடவை போட்டால் வரும். ஸோ 450 2 × 225 450 0 வந்துருச்சா? எந்த நம்பரால் பண்ணுறப்போ 0 வந்திருக்கு? 225ஆல் பண்ணுறப்போ 0 வந்திருக்கு. அப்போ இதுதான் HCF. எவ்வளோ சிம்பிளான ஸ்டெப் பார்த்தீங்களா? ஸோ அவங்க வந்து கொஷினில் இந்த மெத்தடில் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படி போடணும்னு அவசியமே இல்லை. இதில் போட்டாலும் இதுதான் ஆன்சர். ஒரு ஸ்டெப்லேயே வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சில மாடல்ஸ் தான். ஒரு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? 2 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவங்களே வந்து இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் பண்ண மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த சம் பாருங்கள். 2^3 × 3^2 × 5 × 7^4 இது ஒரு செட் ஆஃப் நம்பர், ஒரு நம்பர். ஓகேவா? அதே மாதிரி 2^2 3^5 5^2 7^6
அகெயின் 2 பவர் 3 5 பவர் 3 7 பவர் 2. இதுதான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3 நம்பர்ஸை அவங்களே பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய நம்பராக கொடுத்துருக்கப்ப நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிப்போம். ஓகேவா, இப்படி பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி நமக்கு இப்படி கிடைக்கும். அவங்களே இதை கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம காமனாக இருக்கிறது எடுத்து எழுத போகிறோம், அவ்வளோதான். அப்போது HCF இந்த 3 நம்பருக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் காமனாக இருக்க நம்பரை மட்டும் எடுத்து எழுதுங்க. ஓகேவா, பேஸை மட்டும் எடுத்து எழுதுவோம். 2 எல்லாத்துலேயும் இருக்கா, இருக்குது. ஸோ 2 எடுத்து எழுதிடுங்க. 3 எல்லாத்துலேயும் இருக்கா, இதில் இருக்குது, இதில் இருக்குது, இதில் இல்லை. ஸோ இப்போ 3 வராது. ஓகேவா, 5 எல்லாத்துலேயும் இருக்குது, 7 எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ இதை அப்படியே எடுத்து எழுதிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2ல் எல்லாத்துலேயும் காமனாக எத்தனை 2 இருக்குது, 2 பவர் 2. லீஸ்ட் நம்பர், பவரில் லீஸ்ட் நம்பர் தான் எடுக்கணும். ஓகேவா, 2 பவர் 2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஓகேவா, அப்போ 2 பவர் 2. 5ல் எது லீஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், 5 பவர் 1 மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, எல்லாத்துலேயும் 5 பவர் 1 மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி 7 பவரில் பார்த்தீங்க அப்படின்னா 7 பவர் 2, எல்லாத்துலேயும் 7 பவர் 2 தான் காமனாக இருக்குது. ஸோ இது எல்லாம் எடுத்து மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா, 4 × 5 × 49, which is 20 × 49, 980. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். எப்படி போடணும்னு புரியுதா? சரி, இதே மாடலில் இன்னொரு சம்மு பார்த்துடலாம். ஸோ இந்த சம்மு பாருங்கள், 2 பவர் 3 × 3 பவர் 2 × 5. ஃபஸ்ட் நம்பர் இது. செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 பவர் 2 × 3 பவர் 3 × 5 ஸ்கொயர். தேர்ட் நம்பர் வந்து 2 பவரில் 4, 3 × 5 பவர் 3 × 7. ஓகேவா, HCF தானே என்னென்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுங்க, எல்லாத்துலேயும் காமனாக இருக்க நம்பர்ஸ் 2 எல்லாத்துலேயும் இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இல்லை. ஓகேவா, 2 3 5 எடுத்து எழுதிடுங்க. 2 பவரில் பாருங்கள் எது காமனாக இருக்குது, 2 பவர் 2 தான் வந்து எல்லாத்துலேயும் காமனாக இருக்கும். ஓகேவா, அப்போ 2 பவர் 2. 3ல் வந்து 3 மட்டும்தான் எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. 5ல் 5 மட்டும்தான் எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ 4 × 3 × 5, 4 5 சார் 20, 20 × 3 60. அப்போது 60 தான் ஆன்சர். ஓகேவா, இது ஒரு பேட்டர்ன். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க, இது ஒரு சம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருவாங்க. ஓகேவா, ஒவ்வொரு நம்பருக்கும் 2 பவரில் இது 3 பவரில் இதுன்ட்டு ப்ரைம் நம்பர்ஸோட பவரில் இருக்கிறதா சொல்லிடுவாங்க. ஸோ அதுலேருந்து கண்டுபிடிக்கிறது இது ஒரு மாடல். ஓகே, நெக்ஸ்ட் மாடல் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாடல் சம். ஓகேவா, இப்போ இந்த மாடல் சம் கூட பாருங்கள். இது ஒரு தடவை பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, 2 பவர் 3 ஒரு நம்பர், 3 ஸ்கொயர் ஒரு நம்பர், 4, நெக்ஸ்ட்டு 5 ஸ்கொயர் 15. ஓகேவா, இது எப்படி எடுத்து எழுதலாம்னா 2 பவர் 3ன்னு வச்சுக்கோங்க, இதை 3 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. 4 வந்து 2 × 2, which is 2 பவர் 2. ஓகேவா, அது பிரச்சனை இல்லை. அடுத்து 5 ஸ்கொயர் 15 எப்படி எழுதலாம், 3 × 5ன்னு எழுதலாம். ஃபஸ்ட்டு இப்படி ப்ரைமாக மாற்றிடுங்க. மாற்றிட்டு இப்போ எல்லா நம்பர்லேயும் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். 2 எல்லா நம்பர்லேயும் இருக்கா, இல்லை. 3 எல்லாத்துலேயும் இருக்கா, இல்லை. 5 எல்லாத்துலேயும் இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் காமனாக இருக்க ஒரே நம்பர் 1 மட்டும்தான். ஓகேவா, அதனால தான் இதோட HCF வந்து 1. ஓகே, இந்த மாதிரி சம்ஸும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த மாதிரி பின்ன வடிவில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மேக்ஸிமம் இப்போ ரீசெண்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி கொஷினை. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி HCF ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு பின்ன வடிவில் ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. HCF ஆஃப் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதுக்கு மேலே HCF போட்டுக்கோங்க, கீழே LCM போட்டுக்கோங்க. ஓகேவா, HCF எதுக்கெல்லாம் எடுக்கணும்னா அந்த நியூமரேட்டர். ஓகேவா, நியூமரேட்டருக்கு எடுக்கணும். LCM வந்து டினாமினேட்டருக்கு எடுக்கணும். ஓகேவா, இதுவே சப்போஸ் LCM கொடுத்து இந்த பின்ன வடிவில் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா மேலே LCM போட்டுக்கணும், கீழே HCF போட்டுக்கணும். LCM ஆஃப் நியூமரேட்டர் அண்ட் HCF ஆஃப் டினாமினேட்டர், அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த சம் சால்வ் பண்ணி பார்க்கலாமா? அப்போ HCF கேட்குறாங்க அப்படின்னா HCF ஆஃப் எது எடுக்கணும், 2, 8, 64 and 10. ஸோ 2, 8, 64 and 10 இதுக்கு HCF டிவைடட் பை LCM ஆஃப் 3, 9, 81 and 27. ஓகேவா, இது எடுத்தோம்னா ஆன்சர் கிடச்சிரும். சிம்பிள். ஸோ HCF இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் நம்பர் 2 தான் இருக்குது. ஸோ இந்த 2 வந்து எல்லாத்துலேயும் 2 இருக்குது. ஓகேவா, இரட்டைப்படை எண்கள் தானே, 2 இருக்குது. அப்போ HCF காமனாக இருக்கிறது 2 மட்டும்தான். இதை பார்த்தோன்னே எழுதிடலாமா? அடுத்து LCM என்னென்ன நம்பருக்கு எடுக்கணும், 3, 9, 81 and 27. ஸோ இதுக்கு LCM எடுத்தோம் அப்படின்னா 3ஆல் எடுக்கலாமா? ஃபஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணோம். 1, 3, 2 3s are 6, மீதி ஒரு இருக்கும் 7, அடுத்தது 9. அகெயின் 3ஆல் பண்ணலாம். 1, 1,
and 9 3 again 3, so 1 1 3 1 again ஒரு 3 அவ்வளோதான். இப்போ எல்லாமே 1 1 ஆகிடுச்சா. இப்போது 3 into 3 into 3, ஸோ 3 into 3 9 9 9 9s are 81. ஸோ 2/81 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி 2/81 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி தான் அது, சிம்பிள். HCF கேட்டாங்கன்னா மேலே HCF போட்டுருங்க, LCM கேட்டாங்கன்னா மேலே LCM போட்டுடணும், அவ்வளோதான். மேலே கொடுத்துருக்க அந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் LCM எடுக்கணுமா HCF எடுக்கணுமான்னு பார்த்து போடணும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. ஓகே, இப்போ இந்த நம்பர் இன்னொரு சம்மும் இதில் வேணால் சால்வ் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன கேட்குறாங்க, HCF தான் கேட்குறாங்க. ஸோ HCF கேட்குறாங்களா, அப்போ மேலே HCF வச்சுக்கலாமா. இன்ட்டு என்னென்ன பண்ணோம் HCFல 6 5 10, 6 5 10, இதுக்கெலாம் HCF. LCM எதுக்கெலாம் பண்ணணும், 7 14 21, 7 14 21, ஓகேவா. ஸோ HCF இதில் காமனாக எல்லாத்துலேயும் என்ன இருக்குது, 1 தான் இருக்குது, ஓகேவா. ஏன்னா இங்கே வந்து 6 இங்கே 5, சரினா போட்டோ கூட பார்க்கலாம் பாருங்கள். 6ல் எப்படி எழுதலாம், 2 into 3ன்னு எழுதலாம். 5ஐ வந்து ப்ரைம் நம்பர் 5ன்னு வச்சுக்கலாம். 10ஐ வந்து 5 into 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் காமனானது 3க்கும் காமனானது 1 மட்டும்தான், ஓகேவா. அப்போது 1 டிவைடட் பை LCM 7 14 21, இதுக்கு LCM எடுத்தோம் அப்படின்னா 7ஆல் பண்ணலாமா. ஸோ 1 2 3, ஸோ 7 into 2 into 3, ஓகேவா. 21 into 2 42ன்னு கிடைக்கும். ஸோ 1/42, HCFோட வேல்யூ 1/42, ஓகேவா. இந்த மாடல் சம் புரிஞ்சா உங்களுக்கு. ஏதாவது டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே. உங்களுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் வேணும், இல்லை இது இன்னொரு தடவை சொல்லுங்கிற மாதிரி இருந்தால் கூட நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை சொல்கிறேன், ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே அதே சேம் மாடல் தான், HCF ஆஃப் நியூமரேட்டர், LCM ஆஃப் டினாமினேட்டர். எவ்வளோ சம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, நிறைய சம் வந்திருக்கு. ஓகே, இப்போ இதில் இந்த மாடல் பாருங்கள். இப்போ வந்து டெசிமலாக கொடுத்துட்டாங்க இதில், ஓகேவா. இதில் வந்து ஃப்ராக்ஷன்ஸாக கொடுத்துருந்தாங்க பின்ன வடிவில், இதில் வந்து புள்ளி வச்சு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. அப்போ என்ன பண்ணலாம், இந்த புள்ளி வச்சு கொடுத்ததை 1.08, 0.36 and 0.9க்கு HCF கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஈஸியாக பின்ன வடிவில் மாற்றிடலாம், ஓகேவா. டிவைடட் பை 100 போட்டுடலாம், பாயிண்ட் எடுத்துகிட்டு 36/100, இதை வந்து 90/100ன்னு எடுத்து எழுதிக்கலாம், ஓகே. இப்போது நம்ம என்ன பண்ணலாம், HCF கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா. ஸோ தட் HCF ஆஃப் நியூமரேட்டர் அண்ட் LCM ஆஃப் டினாமினேட்டர் எடுத்து எழுத வேண்டியதான், ஓகே. 108 36 90, ஸோ இந்த 3 நம்பருக்கும் HCF எடுத்து எழுத போகிறோம். ஸோ HCF எடுத்து எழுதணும் அப்படின்னா முப்பத்தி 90 108, ஸோ இது எப்படி எழுதலாம், 6 6 36 வருமா. ஸோ 2 into 3, அடுத்து 2 into 3 6க்கு, ஓகே. 90 9 into 10, அப்போது 10க்கு வந்து பார்த்திங்கன்னா 5 into 2ன்னு போட்டுக்கலாம், 9க்கு 3 into 3ன்னு போட்டுக்கலாம். 108 108 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆல் பண்ணால் 54, திரும்ப ஒரு 2ஆல் பண்ணால் 27 வரும். 27க்கு 9 into 3, ஸோ 3 3 3 3, அவ்வளோதான், ஓகே. அப்போ காமனாக இருக்கிறத எடுத்து எழுதாமா. எல்லாத்துலேயும் எத்தனை இருக்குது பாருங்கள், 2 வந்து எல்லாத்துலேயுமே ஒரு 2 இருக்குது, ஓகே. எல்லாத்துலேயுமே 2 3 இருக்குது, ஓகேவா. அவ்வளோதான். ஸோ 9 into 2 18. HCF வந்து இந்த 3 நம்பருக்கு எவ்வளோ வருது, 18 வருது. LCM 3க்கும் 100 100 இருக்கா, LCM வந்து 100 தான் வரும், ஓகே. அப்போ 100ஆல் பண்ணுறோம் அப்படின்னா 1 1, ஸோ 100 தான் LCM. ஸோ 0.18 தான் ஆன்சர், ஓகேவா. ஆப்ஷன் சி 0.18 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர், ஓகேவா. ஸோ நம்பர் இப்படி கொடுத்துருக்காங்கன்னொன்னே ஷாக் ஆகிடக்கூடாது. ஜஸ்ட் இதை வந்து என்ன மாதிரி பண்ணலாம், நமக்கு தெரிஞ்ச மெத்தட் என்ன, இந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ அதை பின்ன வடிவில் மாற்றிட்டு ஈஸியாக ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. ஓகே, இது வந்து அதே மாடல் தான், இதில் வந்து வேரியபிள்ஸ் மாதிரி இப்போ மாற்றி கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், இந்த நம்பர்ஸ்க்கெலாம் HCF கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. 9 a² b², 18 b² c², 27 c² a², இப்படி கொடுத்துருக்காங்களா.
இப்போது இந்த வேரியபிள்ஸ் நம்பர் இருக்கட்டும், வேரியபிள்ஸை பாருங்கள். ஏ எல்லாத்துலேயும் இருக்கா? இதில் இருக்குது, இதில் இருக்குது, இதில் இல்லை. ஸோ ஏ வராது. பி எல்லாத்துலேயும் இருக்கா? இதில் இருக்குது, இதில் இருக்குது, இதில் இல்லை. ஸோ பியும் வராது. சி பார்த்தீங்கன்னா இது ரெண்டில் தான் இருக்குது, இதில் இல்லை. ஸோ சியும் வராது. அப்போது இந்த டேர்ம் எதுவுமே காமனாக இல்லை, இங்கே வராது. ஓகேவா? 9, 18, 27. அப்போ நம்ம அதுக்கு மட்டும் HCF எடுத்தால் போதும். ஓகேவா? 9, 18, 27க்கு HCF எடுத்தோம்னா என்ன வரும்? 3 × 3, 3 × 3 × 3, 2 வந்து 18, அகெயின் வந்து 3 × 3 × 3. ஸோ அப்போ எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? 9 தான் இருக்குது. ஓகேவா? 9ஓட மல்டிபிள்ஸாக தானே இருக்குது. அப்போ இது வந்து என்னவா இருக்கும்? 9. ஓகேவா? ஸோ 9 தான் ஆன்சர். ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் இந்த சம் வேணாலும் பார்க்கலாம். 4 சிமிலர் அதே ப்ராப்ளம் தான். 4p² q³ r இருக்குது. அடுத்து 8p³ q² r² இருக்குது. அண்ட் 16p² q⁴ r³ இருக்குது. ஓகேவா? இப்போ எல்லாத்துலேயுமே pqr காமனாக இருக்குது. நம்பர் வரட்டும். pqr காமனாக இருக்குது. ஓகேவா? இப்போ p பவரில் எது லீஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். 2 இருக்குது. எல்லாத்துலேயுமே p⁴2 காமனாக இருக்குது. ஸோ அப்போ அதை எடுத்து எழுதிடலாம். q பவரில் 2, r பவரில் 1, அவ்வளோதான். அடுத்து 4, 8, 16 இதில் வந்து பார்த்திங்கன்னா 4ஆல் எல்லாத்தையும் பண்ண முடியுமா? ஸோ 4. அப்போது 4p² q² r, இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? சிமிலராக அதே ப்ராப்ளம்ஸ் தான். இது எல்லாமே அந்த மாதிரியே தான். நம்பர் இருக்கும், அந்த வேரியபிள்ஸ் இருக்கும், எடுத்து எழுதிட வேண்டியதான். ஓகே, இந்த மாதிரி சம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது பாருங்கள். 2 ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ், பல்லுறுப்புக்கோவைகள்னு சொல்லுவாங்கள்ல தமிழில், எக்ஸ்ப்ரெஷன் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் வந்து என்ன பண்ணணும்னா, இது தனித்தனியாக காரணிப்படுத்திட்டு ரெண்டுக்கும் எது காமனாக இருக்கோ நம்ம அதை எடுத்து எழுதிடலாம். ஓகேவா? இப்போது இந்த இதை பாருங்கள். x² - 2xy அண்ட் ப்ளஸ் y² இருக்குது. இது ஆப்வியஸாக பார்த்தாவே என்ன தெரியுது? a - b the whole square ஃபார்முலா. ஓகேவா? அப்போது என்ன எழுதலாம்? x - y the whole square ஃபார்முலா. அதாவது x - y into x - yன்னு இது ஃபேக்டரைஸ் பண்ணிடலாமா? பார்த்தோன்னே ஈஸியாக எழுதிடலாமா? ஓகே. x⁴ - y⁴. இது ஃபஸ்ட்டு டேர்மு, இது செகண்ட் டேர்ம். ஓகேவா? x⁴ - y⁴ அப்படின்னா x² the whole square minus y² the whole squareன்னு எழுதிட்டு, இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா, இது மொத்தமாக ஏன்னு வச்சுக்கோங்க, இதை மொத்தமாக பின்னு வச்சுக்கோங்க. a² - b² ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போது இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a² - b² ஃபார்மேட்டில் இருக்குன்னா a + b × a எழுதிடுறாங்க. a² - b² is equal to a + b into a minus b. ஓகேவா? இந்த ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அப்போது x² + y², x² - y²ன்னு கிடைக்கும். ஓகேவா? அகைன் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கா? அதே a² - b² ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ இது என்ன எப்படி எழுதலாம்? x² + y² into x + y into x - yன்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ இதுதான் இதோட காரணிகள், இது இதோட காரணிகள். ஓகேவா? அப்போ ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x - y ஒரு தடவை இருக்குது. ஓகேவா? அப்போ x - y தான் வந்து இதோட ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஜஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணிடணும். இது வந்து நம்ம ஃபார்முலாவில் அல்ஜிப்ரா ஃபார்முலாலேயே கிடைச்சதுனால நம்ம டக்குன்னு இதை போட்டுட்டோம். ஓகேவா? இதே சேம் கொஷின் தான் கேட்டிருக்காங்க. அகெயின் இந்த கொஷின் பார்க்கலாம். x² + 4x - 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? x² + 4x - 12. ஸோ இது எப்படி ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம்? -12 இருக்குது. ஓகேவா? r2 12 வரும். மைனஸ் வரணும். ஸோ எங்கே மைனஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும்? +4 வரும். இங்கே போட்டால் கரெக்டாக இருக்கும். ஆறில் 2 போச்சுன்னா 4 கிடைக்கும். ஓகேவா? அப்போது இந்த எக்ஸ்ப்ரெஷன் எப்படி எழுதலாம்? 6 + 6 x + 6 x - 2ன்னு எழுதலாம். ஓகேவா? அடுத்த எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள். x³ + 6x² - 16xன்னு இருக்குது. ஸோ இதில் எக்ஸை மட்டும் காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா x² + 6x - 16ன்னு கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன் அதே மாதிரி -16 வரணும்னா 8 2 16 எழுதலாம். 8ல் 2 போச்சுன்னா +6. ஓகேவா? அப்போது இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு x இன்ட்டு ஆல்ரெடி ஒரு x இருக்குது, x இன்ட்டு x + 8 இன்ட்டு x - 2ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுலேயும் காமனாக என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். x - 2 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஓகேவா? இதுதான் அப்போ HCF. இந்த எக்ஸ்ப்ரெஷன் ரெண்டுக்கும் HCF வந்து என்னது? எக்ஸ்கியூஸ் மீ, x - 2 தான் ஆன்சர்.
ஓகேவா? இது ஒரு மெத்தட். ஃபஸ்ட்டு வந்து 2 நம்பர்ஸாக கொடுத்துருவாங்க. ஓகேவா? 2 நம்பர் இல்லை 3 நம்பர் இருக்க மாதிரி இருக்கிறத ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா அவங்க ப்ரைம் ஃபேக்டர் மாதிரியே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நம்பர்ஸ் செட்டாக கொடுத்துருவாங்க. இது கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா பின்ன வடிவில் கொடுத்துருவாங்க. ஓகேவா? 11/12 13 3/4 இந்த மாதிரி பின்ன வடிவில் கொடுத்து இதுக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நம்பர்ஸ் டெசிமல் மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் பார்த்தோம் இல்லையா ஒரு சம்ம இந்த மாதிரி எக்ஸ் பவர், அதாவது நம்பர்ஸ் ப்ளஸ் வேரியபிள்ஸோட பவரில் இருக்கிற மாதிரி. இது வந்து நம்பர்ஸ் பவரில் இருக்குல்ல, இங்கே வந்து PQR இது பவரில் வந்து 2 3 ஒரு சம் நம்பர்ஸ் இப்படி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் பவரில் இருக்கிற மாதிரி சம்மு கொடுப்பாங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸும் கொடுத்துருவாங்க. x² + 4x + சம்திங் இந்த மாதிரி கொடுத்துட்டு, ஸோ ஒரு ஹச்சிஎஃப்ல வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கான்செப்ட் ஒன்று தான், ஆனால் அதை வச்சு உங்களுக்கு இவ்வளோ டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஜஸ்ட்டு கான்செப்டை நல்லா புரிஞ்சுட்டு நிறைய கொஷின்ஸ் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான், நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்போ தான் உங்களால் குறைஞ்ச டைம்லேயும் போட முடியும், அக்யூரஸியும் இருக்கும், உங்களோட ஆன்சரில் அக்யூரஸியும் இருக்கும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு சம்மு தெரியாமல் ரொம்ப நேரம் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு மற்ற கொஷின்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ உங்கள் மைண்ட் செட்டே அது எக்ஸாமில் வந்து கெடுத்து விட்றோம், ஐயோ இந்த கொஷின் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய கொஷின்ஸை பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுங்கிறது அதுக்கு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சுனாவே அங்கே உள்ளே போகிறப்ப ஓகே, அதே நம்பர் கொஷின் வரலனாலும் அந்த பேட்டர்ன் ஓகே இதுதான் கேட்குறாங்கங்கிற ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? சேம் தான், அதே மாதிரி நம்ம சொன்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் சேம் தான், அதே மாதிரி பண்ணிடலாமா? இந்த பேட்டர்ன் பாருங்கள், இது சேம், இது வேணால் பார்க்கலாம். x² - 9 into x - 3 whole divided by 4, x² + 6x + 9 whole divided by 8. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ரெஷனும் இருக்குது ப்ளஸ் பின்ன வடிவிலையும் இருக்குது. அந்த 2 சமையும் மிங்கிள் பண்ணி கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது சிம்பிள் தான். ஹச்சிஎஃப் கேட்குறாங்க அப்படின்னா பின்ன வடிவில் இருக்கிறதுனால மேலே இருக்கிறதுக்கு ஹச்சிஎஃப் எடுத்துருங்க, கீழே எல்சிஎம் எடுக்க போகிறீங்க. ஓகேவா? LCM 4,8 எடுக்க போகிறீங்க. நீங்கள் இந்த 2 இதுக்கும் எல்சிஎம் ஹச்சிஎஃப் எடுக்க போகிறீங்க. ஸோ இந்த டேர்மை பார்த்தீங்க அப்படின்னா x² - 9 இருக்கா, இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? x² - 9ங்கிறத எப்படி எழுதலாம்? x² - 3² எடுத்து எழுதலாமா 9? அப்போ a² - b² ஃபார்மெட்டில் இருக்கா? அப்போ a² - b²னா a + b × a - b, அவ்வளோதான். இப்படி எடுத்து எழுதிட்டா சிம்பிள். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் டேர்ம் என்ன வரும்? x + 3 × x - 3, ஆல்ரெடி ஒரு x - 3 எங்கே இருக்குது? ஸோ x - 3 கிடைக்கும். ஓகேவா? இந்த டேர்ம் பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு வச்சுட்டோன்னா a² + b² ஃபார்மெட்டில் 3ன்னு வச்சுட்டோன்னா ஏக்கு எக்ஸு அண்ட் பிக்கு 3ன்னு வந்துடும். ஓகேவா? அப்போது x + 3 the whole square ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ x + 3 × x + 3ன்னு கிடச்சிடும். ஓகேவா? அப்போ இந்த 2 டேர்முக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஹச்சிஎஃப் அப்போ என்னெல்லாம் காமனாக இருக்குது? x + 3 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஓகேவா? அப்போது ஹச்சிஎஃப் வந்து என்ன அப்படின்னா x + 3 whole divided by 4க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? 4க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 8 தான் வரும். ஸோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2 4 again 2 1 2 2. ஓகேவா? 2 × 2 × 2 8. ஸோ x + 3 divided by 8 இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன், சிம்பிள் கொஷின் தான். x⁴n கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்பர், செகண்ட் நம்பர் x⁴n + 1, தேர்ட் நம்பர் x⁴n + 2. ஓகேவா? இதுக்கு நம்ம பேசிக்கான இந்த ரூல் தெரிஞ்சால் போதும். இப்போது x⁴nங்கிறத x⁴n எடுத்து எழுதிக்கலாம். x⁴n + 1ங்கிறத எப்படி எழுதலாம்? x⁴n × x⁴1ன்னு எழுதலாம். ஓகேவா? இங்கே பேஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு, அது 2 மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணிடலாம்? இப்போது a⁴m இருக்குது, a⁴n இருக்குது அப்படின்னா இதை a⁴n
m+1ன்னு எடுத்து எழுதலாம். ஓகேவா? இது ஒரு ஃபார்முலா இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் n+1 இருக்கிறத நம்ம எப்படி பிரித்து எழுதுகிறோம்? x⁴n × x⁴1ன்னு எழுதுகிறோம். அவ்வளோதான். அப்போ அதே மாதிரி x⁴n × x⁴2ன்னு பிரித்து எழுதலாமா? அப்போ இது 3 நம்பர்லையும் காமனாக என்ன இருக்குது? x⁴n மட்டும் இருக்குது. அப்போ x⁴n தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஈஸியான கொஷின் தான். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சேம் இங்கே பாருங்களேன், இதில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க? a⁴m+1 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்பர் a⁴m+2 அண்ட் a⁴m+3 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு HCF கேட்குறாங்க அப்படின்னா இப்போ என்ன இருக்கும்? இதில் a⁴m இருக்கும், a⁴1 இருக்கும். இங்கே a⁴m, a⁴2, இங்கே a⁴m, a⁴3 இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போது இதில் எது காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a⁴m எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. அகைன் இங்கே என்ன இருக்குது? எல்லாத்துலேயும் ஒரு a இருக்குது. ஸோ a⁴1 இருக்குது. ஸோ a⁴m+1 தான் வந்து ஆன்சர் இதுக்கு. ஓகேவா? ஜஸ்ட் நல்லா புரிஞ்சுட்டு போட்டால் போதும். இந்த சம் பாருங்களேன், a³ -1 அண்ட் a² -1. இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 1ன்னு கொடுத்துருக்கிறதுனால 1⁴³ இருக்குன்னு நம்மளே அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1³ வேல்யூ என்ன? 1 தான். அப்போது இந்த மாதிரி இங்கே 1² இருக்குன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். சிம்பிள் தான். அப்போ இது வந்து a³ - b³ ஃபார்முலா படி போகலாமா? a³ - b³ ஃபார்முலா என்ன? a - b × a² + b² + ab. ஓகேவா? அப்போது இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ அந்த நம்பருக்கு என்ன வரும்? a + b × a - bன்னு வரும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது? a - 1 காமனாக இருக்குது. ஆப்ஷன் D a - 1 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான். ஓகேவா? சிமிலர் தான், சேம் சம்மு. நம்ம இது வரைக்கும் போட்ட சம் மாதிரியே தான் எல்லாமே. ஓகே, இந்த சம் ஒன்று பார்க்கலாம். ஈஸியான சம் தான், கொஷினை மட்டும் பெருசாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 124 அண்ட் 88 நம்ம லாங் டிவிஷன் மெத்தட்லேயே போடுவோமா? 124க்கும் 88க்கு என்ன HCF வரும்? 1 டைம் போடலாம். அப்போ 14ல் 8 போச்சுன்னா 6, இங்கே 11 இருக்கும், 11ல் 8 போச்சுன்னா 3 வரும். அகெயின் நீங்கள் என்ன பண்ணணும்? 88 எடுத்துகிட்டு வந்துடணும். 36ஆல் பண்ணோம்னா ஒரு 2 டைம்ஸ் போட்டோம்னா 72 வருமா? 16 வருது. அகெயின் 36 எடுத்துகிட்டு வருவோம். 16ஆல் பண்ணால் ஒரு 2 டைம்ஸ் வரும், 32 வரும். பேலன்ஸ் வந்து ஒரு 4 இருக்குது. அகெயின் இந்த 16 எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா 4 டைம்ஸ் 4 16, ஸோ 0. அப்போ 4 தான் வந்து இந்த ரெண்டு நம்பருக்குமான HCF, அதாவது A = 4ன்னு கிடச்சிருச்சு. அடுத்து இந்த ரெண்டு நம்பருக்குமான HCF கண்டுபிடிப்போமா? 88 52 வச்சு பண்ணணும். ஓகேவா? ஒரு தடவை வரும் 52. அப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 36 இருக்குது. அகைன் இந்த 52 கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு தடவை இந்த 36 வரும். பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 and 1 16 கிடைக்கும். அடுத்தது திரும்ப இந்த 36 கொண்டு வரணுமா? அப்போ 1 டைம் 32 வரும், சாரி 2 டைம்ஸ் 32 வரும். பேலன்ஸ் ஒரு 4 இருக்கும். அகைன் இந்த 16 பண்ணோம்னா சேம் தான், 4 4s are 16 0ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த பியோட வேல்யூ என்ன கிடைக்கிது? 4ன்னு கிடைக்கிது. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூன்னு கேட்குறாங்க. அப்போ ஏவும் 4 பியும் 4. அப்போ ஏவும் பியும் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் அப்போ கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான். ஓகேவா? நார்மலாக நம்ம கண்டுபிடிக்கிற HCF ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்க சொல்லிவிட்டு அது ரெண்டும் எப்படி இருக்குது, அந்த ரெண்டு நம்பரும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அவ்வளோதான். இதோட HCF சம் வந்து முடிஞ்சு. LCM சம்முக்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு தான் பார்க்கலாம். ஓகேவா? ஒரே இதில் லென்த்தாக போயிட்டு இருந்தால் உங்களுக்கும் போரிங்காக இருக்கும். ஸோ HCF வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸுங்கிறது ரொம்ப டஃப்பான விஷயமே கிடையாது. ஸோ நம்ம நிறையா கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த எக்ஸாமுக்குள்ளே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மேக்ஸை முடிச்சு கொடுக்க வேண்டியது நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்குள்ளே என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின் மேக்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை வந்து நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் பிளேலிஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? TNPSC ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு வந்து உங்களுக்கு மேக்ஸுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு ஒரு பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.